காமக்கோட்டி ஒரிஜினல்ஸ் நண்பர்களுக்கு இந்த புதிய கோஷங்காவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்ம எடுத்துள்ள டாபிக் வந்து ஆரோக்கியமாக இருக்க மகாபரிவா சொன்ன சுவாச கணக்கு. அதான் மகாபரிவா வந்து வடநாட்டு யாத்திரை எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து ஸ்ரீமடத்தில் வந்து அவர்கள் பாதித்து கொண்டிருந்த காலகட்டம் அது. பலாயிரம் மைல்கள் நடந்தே போய் யாத்திரை செஞ்ச கிளப்பு கொஞ்சம் கூட முகத்தில் தெரியாம அன்னைக்கு மலர்ந்த பூ போட்டு உட்காந்துட்டு பக்தர்களுக்கு ஆசிரியர் வழங்கிட்டு இருந்தார் பிரிவா. அந்த சமயத்துல அவரை தரிசிக்க வந்தவர்கள் வந்து ஒரு நிரந்தர வில்லேஜ் மேன் ஒருத்தர் வந்திருந்தார். மாநில வந்து நினைஞ்சாண்டியா கொஞ்சம் வணங்கினார். அப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்துக்க முடியாம கொஞ்சம் சிரமப்பட்டேன். எழுந்துக்க முடியாம அதோட மிகவும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் எழுந்து கொஞ்சம் பெருமூச்சு விட்டார். அவர் சிரமப்படுறத அமைதியா பார்த்துட்டு இருந்தா பெரியவா. வணங்கிட்டு எழுந்து வரைஞ்ச ஆசுவாசப்படுத்தி அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சார் பெரியவா. சுவாமி, உடல்நிலை இப்பதான் வந்து இப்படிதான் அடிக்கடி சங்கடப்படுத்துறது, கொஞ்சம் வேகமா இருந்தா கூட மூச்சு வாங்குற சுவாமி அப்படின்னாரு. அவர் சொன்னதுக்கு பதில் எதுவுமே சொல்லாம என்ன உத்தியோகம் பார்க்குற நீ அப்படின்னு கேட்ட பெரியவா. கணக்குவாதியாரா இருக்கேன் அப்படின்னாரு அவரு. அப்படின்னா வந்து உனக்கு புரிய முடிய கணக்காக தான் சொல்லணும். அதுக்கு முன்னாலே ஒரு கேள்வி, நீ தேகாபியாசம் அதான் உடற்பயிற்சி ஏதாவது செய்யறிய? பெருமூச்சு வாங்குறதுக்குரிய அப்படின்னா சாதாரணமா எப்படி பெருமூச்சு எப்படி மூச்சு விடுறது அப்படின்னு உனக்கு தெரியுமோ? நான் கேட்க எல்லாருடைய கவனமும் மான் பக்கம் திரும்பி வந்து ஒரு அமைதியாக நின்று இருந்தார். அப்புறம் பெரியவாளை வந்து தொடர்ந்து சொன்னார், இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு உண்டு. அது எப்படின்னா வரவுக்கும் செலவுக்கும் சமமா இருக்கணும் அப்படிங்கிற கணக்கு. ஒருத்தட்ட கை மாத்தா ஒரு தொகையை வாங்கினா அது திரும்பி தரும்போது முழுசா திரும்பி தரணும். இல்லைனாக்கா அந்த கணக்கு சரியாகாது. என்ன நான் சொல்ற கணக்கு சரிதானே அப்படின்னு கேட்டு நிறுத்தினார் மகான். சின்ன கேப்பு. அதுக்கப்புறம் தொடர்ந்து சொன்னார், இதே கணக்கு தான் நாம உயிரோடு இருக்கிறதுக்கு அத்தியாவசியமான மூச்சு விடுறதுலையும் உள்ள கணக்கும். மூச்சு எந்த அளவுக்கு காத்த உள்ள வாங்குறோமோ அதே அளவுக்கு திரும்பி வெளியே விட்டுடணும். அது செலவு. மூச்சு உள்ள வாங்குறது வரவு. தூங்கிட்டு இருந்தாலும் அது சரியா செய்யணும். அதான் ஆரோக்கிய கணக்கு. உள்ள எடுக்கும் காத்தும் வெளியில வர்ற காத்தும் சமாளமா இருக்கும்படிய பழகிட்டேனாக்க பெரும்பாலான உடல் உபாதைகள்லாம் வராது. ஆனா பொதுவாக எல்லாரும் என்ன செய்யறோம், எது நமக்கு நல்ல செய்யக்கூடியதோ, எது நம்ம வாழ்க்கையில அத்தியாவசியமோ அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. அவசியமா இருக்கும். ஒரு நாளைக்கு 21,600 முறை சுவாசிக்கிறோம். அதாவது ஒரு சுவாசத்துக்கு சரியா 4 செகண்ட் எடுத்துக்கணும். இந்த கணக்கு எத்தனை பேர் சரியா செய்யறோம்? கோவம் வந்தா சுவாசம் இருக்கிறது, கஷ்டம் வந்தா வேற மாதிரி ஆயிடுது, கவலை வந்தா சுவாசிக்கிறத சமம். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் எது முக்கியமோ அதை அலட்சியப்படுத்துறோம். அப்படி தப்பா போற சுவாச கணக்க கொஞ்ச நேரம் வரைக்குமாவது சரியா கத்துக்கொண்டதுக்கு தான் அமைதியா சாமி கும்பிடுறது, தியானம் செய்யறது, வேதாத்தியாசனம் செய்யறது, ஸ்லோகங்கள்லாம் சொல்றது இப்படி பல விஷயங்கள் வச்சிருக்கான். அப்படி கொஞ்ச நேரம் படிக்கிட்டா அதுவே படிப்படியா வந்து முழுமையோட பழக்கமாயிட்டாரு. முதல்ல நீ ஒண்ணு பண்ணு, வீணா உணவு வசப்படுறதெல்லாம் விட்டுடுவோம். அனாவசிய டென்ஷனு, வீண் கோபத்தாபம்,
வெறுப்பு வெறுப்பு அதெல்லாம் இடம் கொடுக்காம சுவாமி நினைப்போடே இரு. அப்படி இருந்தா சுவாசம் சீராயிடும். அப்புறம் ஆரோக்கியத்தானா சீராயிடும், ஆயுசு வளரும். பெரியவா சொல்லி பிடிக்க பிரசாதம் வாங்கிட்டு அந்த பக்கத்தை நகர்ந்து போனார். விவேகானந்தன் சீரா இருக்கிறதுக்கு மகாபெரியவா சொன்ன இந்த சுவாச கணக்கு அந்த பக்தருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது உண்மைதானே. மகாபெரிவா சரணம்.